அதேபோன்று கேகாலை தேர்தல் மாவட்டம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி 3,12,441 வாக்குகள், ஐக்கிய மக்கள் சக்தி 1,09,691 வாக்குகள், புதிய ஜனநாயக முன்னணி 26,309 வாக்குகள், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 12,373 வாக்குகள், சர்வஜனாதிகாரம் 7,602 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. இங்கு பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கையாக 7,9,692 செல்லுபடியான வாக்குகள் 4,82,151, நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக 18,638 காணப்படுகின்றது. கேகாலை மாவட்டம் அரநாயக்க தேர்தல் தொகுதிக்கான முடிவு தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியானது 21,894 மொத்த வாக்குகளில் 63.65 வீதமாக காணப்படுகிறது. அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தியானது 8,289 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இது 24.10 வீதமாக காணப்படுகின்றது. அதேபோன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இருக்கிறது. இது 3.47 வீதமாக பதிவாகியுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணி 1,139 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இது அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் 3.31 வீதமாக காணப்படுகிறது. சர்வஜன அதிகாரமும் 686 வாக்களை பெற்றிருக்கிறது. தொகுதியை பொறுத்தவரை பதிவு செய்யப்பட்ட வாக்காக 52,343 காணப்படுகிறது. அளிக்கப்பட்ட வாக்குகள் 35,975, செல்லுபடியான வாக்குகள் 34,399, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 1,507. கேகாலை மாவட்டத்தின் அரநாயக்க தேர்தல் தொகுதிக்கான முடிவை இந்த கேகாலை மாவட்டத்தை பொறுத்தவரை இதுவரை கேகாலை மாவட்டத்துக்குரிய தபால் மூல வாக்குகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று அரநாயக்க தேர்தல் தொகுதிக்கான முடிவும் வெளியாகி இருக்கிறது. மொத்தமாக இந்திய மக்கள் சக்தியானது 49,925 வாக்குகளை இதுவரை பெற்றிருக்கிறது. இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளில் 71.94 வீதமாக காணப்படுகின்றது. அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தியானது 11,802 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இது 17.01 வீதமாக அமைந்துள்ளது. புதிய ஜனநாயக முன்னணி 3,190 வீதமாகும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கூட 1,855 வாக்குகளை இதுவரை பெற்றிருக்கிறது. கேகாலை மாவட்டத்தை பொறுத்தவரை கேகாலை மாவட்டத்தில் தபால் மூல வாக்குகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று அரநாயக்க தேர்தல் தொகுதிக்கான வாக்குகள் கூட வெளியாகி இருக்கிறது. இந்த இரண்டு தேர்தல் தொகுதியின் அடிப்படை வீதங்கள் காணப்படுகிறது. இந்த அரநாயக்க தேர்தல் தொகுதியை பொறுத்தவரை கடந்த 2020ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 24,626 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி 10,487 வாக்குகளையும், அதே போன்று சுயேட்சை குழு ஒன்று 627 வாக்குகளையும் பெற்றிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2020ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு குமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு சென்றிருக்கிறது. அதே போன்று 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை எடுத்து நோக்கினால் கூட அரநாயக்க தேர்தல் தொகுதியில் 16,853 வாக்குகள் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கிறது. அதே போன்று ஐக்கிய மக்கள் 65 வாக்குகளும், சுயாதன குழு 16க்கு 7,465 வாக்குகளும் கிடைக்கப்பெற்றிருந்தது. சுயாதன குழு 16 சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தது. அது அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த கேகாலை மாவட்டத்தில் முடிவும் வெளியாகி இருக்கிறது. அந்த முடிவை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். கேகாலை மாவட்டத்தின் தபால் மூல வாக்குகள் தேசிய மக்கள் சக்தி 31 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இது மொத்தமாக அளிக்கப்பட்ட வாக்குகளில் 80.09 வீதமாக காணப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 3,513 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இது 10.04 வீதமாக 1,056 வாக்குகளை பெற்றிருக்கிறது. அந்த அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் அடிப்படையில் இந்த வாக்குகளின் எண்ணிக்கை 5.87 வீதமாக 5.87 வீதமாக. ஸ்ரீலங்கா
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 662 வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதே போன்று சர்வஜன அதிகாரம் கூட 404 வாக்குகளை பெற்றிருக்கிறது. மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட தபால் மூல வாக்காளர்களின் எண்ணிக்கை 36,386 காணப்படுகிறது. இவர்களில் வாக்களித்தவர்கள் 35,666 பேர். செல்லுபடியான வாக்குகள் 34,108 காணப்படுகிறது. இந்த 8 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக தேர்தல் ஆணைக்குழு இருக்கிறது. இதுவே இறுதியாக வெளியான கேகாலை மாவட்டத்தின் தபால் மூல வாக்காக காணப்படுகின்றது.